சட்டத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கும் விதமாக அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு பதிலாக கடவுள் பெயரை சொல்லியிருந்தால் உங்களுக்கு 7 ஜென்மங்களுக்கு பிறகு சொர்க்கம் கிடைக்கும் என்று அவமரியாதை செய்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை. அவர் சொல்வதன் நோக்கம் என்ன? புரட்சியாளர் அம்பேத்கர் பெயர்களை சொல்வதால் இங்கே எந்த பயனும் இல்லை. இந்த நாட்டிலே மனிதர்ம சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக சனாதனவாதிகள் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை மீறி இந்த நாட்டிலே இந்திய அரசியல் சட்டத்தை 75 ஆண்டுகளாக உங்களால் முறையாக நடைமுறைப்படுத்த விடாமல் நாங்கள் தடுத்து வருகிறோம். அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே இந்த அரசியல் சட்டத்தை எழுதிய அம்பேத்கரை எதற்கு நீங்கள் உச்சரிக்கிறீர்கள் என்பதை கேட்பது போன்று அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பது அந்த நாட்டில் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிடப் போகிறது என்ற வகையிலே கருத்தை உருவாக்குகின்ற வகையிலேயும் அம்பேத்கர் பெயரை ஏன் உச்சரிக்கிறீர்கள், அது ஒரு நேசனாக உச்சரிக்கிறீர்களே என்று அவமதித்து பேசியிருக்கிறார் என்பதை இங்கே கோடான கோடி மக்களாக இருக்கக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய 130 கோடி மக்களிலே 25% இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தெய்வமாகவே பாவித்து வருகிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய 85 விழுக்காடுகள் கொண்ட பெரும்பான்மை சமூக மக்களுடைய நலனுக்காக பாடுபட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அரசியலமைப்பு அவையிலேயே அவமதித்திருக்கிறார் என்றால் இதை வன்மையாக கண்டிக்கக்கூடியது என்பதை வலியுறுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அமித்ஷா அவர்களும் சரி, இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் சரி, இது குறித்து பொதுமக்கள் இடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், வருந்த வேண்டும் என்பதை பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு 24ஆம் தேதிக்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் நாடு முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களிலே பகுஜன் சமாஜ் கட்சி ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் என்று அறிவிப்பு செய்தார். அதன் அடிப்படையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.